ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்னஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு 4 காளான் ஒரு கேரட் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் கீ ஆர் பட்டர் சேர்த்துட்டு அதில் துருவின இஞ்சி அப்புறம் நீளமாக நறுக்குன பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்து அதை சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம கேரட்டை சின்னதாக நறுக்கிட்டு அதையும் போட்டு சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு கேரட் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 4 மஷ்ரூம் எடுத்து அது இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் தேங்காய் பால், அதாவது 2வது எடுத்தால் தேங்காய் பால், தின்னான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதுலேயே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகட்டும், நல்லா வேகணும். இந்த மஷ்ரூமும் சரி கேரட்டும் சரி நல்லா வேகட்டும். இந்த ரெசிபி நம்ம ஒரு டைரெக்டாக ஒரு சூப் மாதிரி, அதாவது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா ஆப்பமோட இடியாப்பத்தோட நல்ல ஒரு ஸ்டூ மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு நம்ம கொஞ்சம் தேவையான ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கூடவே கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். சாதத்தோடு விட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சொதி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்தோட, இடியாப்பத்தோட, தோசையோட, இட்லியோட, சாதத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சும்மா அப்படியே சாப்பிட்லாம், ஒரு சூப் மாதிரி கூட அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் கிரேவி. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பால் பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். திக்கான தேங்காய் பால் அதை நம்ம சேர்த்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுக்கலாம். அதுக்குள்ளேயும் இது நல்லா கெட்டி ஆகிடும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, நான் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டுருக்கேன், ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா நல்லா திக்காகிடும். ஏன்னா தேங்காய் பால் இல்லையா, அந்த ஹீட்லேயே நல்லா திக்காகிடும். நீங்கள் அப்படியே குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் பால். அதனால் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இது ஒரு சூப் மாதிரி, கோகோனட் மில்க் சூப், நம்ம நல்ல ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஒரு கோகோனட் மில்க் சூப் மாதிரி இருக்கும், ஸ்டூ மாதிரியும் இருக்கும். ஆப்பத்தோட இடியாப்பத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் காம்போ. கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.